போக்சோ வழக்கில் பாஜகவின் மாநில பொருளாதார பிரிவு தலைவர் ஷா கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகன் வழங்க கேட்கலாம். ஜெகன், வணக்கம். இந்த வழக்கு குறித்தும் இந்த வழக்கில் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணலாம். ஜெகன், வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொருளாதார பிரிவு தலைவராக பதவி வகித்து வருபவர் ஷா. இவர் மதுரை திருமங்கலம் பகுதியில் பிரபல தனியார் கல்லூரி தலைவராக இருந்து வருகிறார். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பாஜக பிரமுகரான ஷா மீது 15 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி அவருடைய தந்தை உங்க விளைச்சலுக்கு சரியான விலை கிடைக்கலையா? கவலைப்படாதீங்க. ஆன்லைன்ல வித்து பல லட்சம் சம்பாதிக்கிறது எப்படின்னு ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. மதுரை தெற்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல ஒரு புகார் மனு அளித்திருந்தார். அதுல தனது மகளின் செல்போனில் பாரதிய ஜனதா கட்சியின் பிரமுகரான ஷாவின் செல்போனில் இருந்து தொடர்ந்து ஆபாசமான உரையாடல்கள் இருந்து வருவதாகவும், இதனையடுத்து தனது மகளை கேட்டபோது தனது மனைவி பாஜக பிரமுகரும் அடிக்கடி பள்ளிக்கு அழைத்து செல்ல விடாமல் தனியார் சொகுசு விடுதிக்கு அழைத்து சென்றதாகவும் கூறியிருக்கிறார். பாஜக பிரமுகர் ஷா முதலில் தனது மனைவியிடம் தங்களது கடனை அழைத்து விடுவதாக கூறி மனைவியுடன் தகாத உறவு இருந்ததோடு மனைவி மூலமாக மகளையும் அழைத்து சென்று பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டிருக்கிறார். இதற்கு முழுமையாக தனது மனைவியும் உடனதாக அவர் கூறியிருக்கிறார். இந்த புகார் மனுவின் அடிப்படையில் பாஜக பிரமுகர் மீது, பள்ளி மாணவியின் தாய் மீது, இருவர் மீதும் பார்த்திருந்தால் போஸ்கோ சிறப்பு சட்டம் 3 பிரிவின் கீழானது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கடந்த பல மாதங்களுக்கு முன்பு விசாரணை நடைபெற்றது. இந்த நிலையில் இந்த வழக்கில் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் ஷாவிடம் விசாரணை நடைபெற்று வருகின்றது. தற்போது அவர் கைது செய்து வைத்திருப்பார் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெகன்.